பாஜகவுடன் அதிமுக ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்ற தனது நிலைப்பாட்டை சில தினங்களுக்கு முன் எடப்பாடி பழனிசாமி மாற்றிய நிலையில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க கட்சிகள் தவம் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கூட்டணி முடிவில் கடந்த காலங்களில் இரண்டு கட்சிகளை சேர்ந்தவர்களும் பேசிய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். நான் தெளிவுபடுத்திவிட்டோம். ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்திவிட்டோம். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் தெளிவுபடுத்திட்டோம். அதை தவிர்த்து தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியின் மேல் எழுப்ப வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணியில் இரண்டு. நான் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் மற்ற கட்சிக்கு தான். அதோட பொருத்தி பார்க்க வேண்டாம். அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம அந்த சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். நாங்கள் பாஜக கீஜாக்களை 6 மாசம் கழிச்சு கேளுங்க. எடப்பாடி சொல்லிட்டாரு, எங்களுக்கு எதிரி திமுக தான். திமுக வீட்டுக்கு அனுப்புவதுதான் எனது முதல் வேலை. திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை எல்லாம் ஒருங்கிணைப்பேன். 6 மாதத்துக்கு பின்னாடி யாரோட கூட்டணி கேளுங்க, பதில் சொல்றேன். முடிஞ்சு வச்சு பதில். பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி. நல்லா கேட்டுங்க. பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்தா தான் நாங்க தோத்தோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னோட ஒரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கியிருக்கேன். நான் பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லாம தமிழக அரசியல் இல்லை என்கின்ற சூழ்நிலை என் தொண்டை உருவாக்கியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.